வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மேஷ லக்னத்தின் நன்மை தரும் கிரகங்கள் மற்றும் நன்மை தர இயலாத கிரகங்கள் பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் மேஷ லக்னத்தின் அதிபதியான செவ்வாயே தன்னுடைய சொந்த வீட்டினை பற்றியும், செவ்வாய் வீட்டினை சுற்றி இருக்கின்ற மற்ற வீடுகளை பற்றியும், மற்ற கிரகங்களையும் பற்றியும் பேசுகிறார். நீங்களே செவ்வாய் சொல்வதை கேட்டுத்தான் பாருங்களேன். வாருங்கள், அனைவரையும் செவ்வாய் கிரகமான நான் வரவேற்கிறேன். எனக்கு சொந்தமான மேஷ வீட்டினை பற்றித்தான் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நான் என்னை பற்றியும் எனது வீடுகளை சுற்றி இருக்கின்ற மற்ற கிரக வீடுகளை பற்றியும் தான் சொல்ல இருக்கிறேன். மேஷத்தின் வீடுகளை பற்றி ஒரே பதிவில் சொல்லிவிட முடியாது என்றாலும் சுருக்கமாக சில விஷயங்களை இந்த பதிவில் நான் உங்களிடம் சொல்ல இருக்கிறேன். தொடர்ந்து வரும் பதிவுகளில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக்க முயற்சி செய்கிறேன். செவ்வாயாக எனக்கு சொந்த வீடான மேஷத்தின் லக்னமாக கொண்ட மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களே, உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற்றிவிட வேண்டும் என்பதே எனது லட்சியமாகும், எனக்கு கொடுக்கப்பட்ட பணியுமாகும். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வீட்டினை வைத்து உங்களை முன்னேற்றமடைய செய்ய மற்ற கிரகங்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் என்னால் எதுவும் செய்ய முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட மேஷ லக்னம் இந்த வீட்டினையும் உங்களுடைய ஆயுள் வீட்டினையும் முடிந்த வரையில் பாதுகாக்கவே முயற்சி செய்கிறேன். எனது வீட்டிலேயே நான் இருந்தால் நன்கு வீட்டினை பார்த்து கொள்ள முடியும். ஆனால் வெகு தொலைவில் இருக்கும் எனது வீட்டினை பார்த்துக் கொள்வதில் அதிக சிரமப்படுவேன். ஆனாலும் வெகு தொலைவில் இருந்தாலும் எனது பார்வையால் எனது வீடுகளை நன்கு பராமரித்து விடுவேன். எந்த சூழ்நிலையும் சமாளித்து விடுவேன். ஆனால் என்னதான் நான் எனது முயற்சிகளை கொடுத்தாலும் என்னை சுற்றி இருக்கின்ற வீடுகளைச் சேர்ந்த கிரகங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமே. ஒரு சில கிரகங்கள் எனக்கு உதவி செய்ய வரும், ஒரு சில கிரகங்கள் எனக்கு உதவிகள் செய்யாது. என்னை சுற்றி இருக்கிற உதவி செய்கின்ற கிரகங்களை இப்பொழுது பார்க்கலாம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க. அதாங்க எனது வீடான மேஷ லக்னத்தின் அடுத்த வீடான ரிஷப சுக்கிரனைத்தான் சொல்கிறேன். எனக்கு பணம் வரும் வழியினை சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு குடும்பம் நடத்தும் கலையினை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு எப்படி, யாரிடம், எந்த வகையில் பேச வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்ததே அவர்தான். ஆனால் பாருங்கள், சுக்கிரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், அதாவது மிதுன புதன் இருக்கிறாரே, அவர் ரொம்ப ரொம்ப பொல்லாதவருங்க. ஆமாங்க, சுக்கிரன் அவர் பேச்சை கேட்டு சில சமயம் பொசுக்குன்னு என்னோட உடம்பை கெடுப்பாருங்க. அதாங்க மாரக தோஷத்தினை தர பாப்பாருங்க. ஆனா பாருங்க, சுக்கிரன் ரொம்ப இலகிய மனசுக்காரர். கொஞ்ச நாள்ல மறந்துட்டு மீண்டும் நல்லதை சுக்கிரன் செய்வார். இவருக்கு எனக்கு நேர் எதிர் வீட்டுல ஒரு பங்காளி இருக்காருங்க. அதாங்க சுக்கிரனுக்கு பங்காளி. அவரும் ரொம்ப நல்லவருங்க. எனக்கு ஏத்த ஜோடியை அவரு தாங்க பார்த்து தருவார். ஒருவருக்கு நல்ல கணவன் அல்லது நல்ல மனைவி அமைய வேண்டும் என்றால் 7ஆம் இடம் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படிதாங்க சுக்கிரன் 7ஆம் இடத்தோடு வீடு எனக்கு எது வீடு என்பதால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. ஆனாலும் எப்படியும் சமாளித்து ஒற்றுமையா போய்விடுவோம். பொதுவாக என்னோட மேஷ லக்ன வீட்டுக்கு பக்கத்து வீடும் எதிர் வீடும் அதாங்க 2 மற்றும் 7 வீடுகள் உதவி நல்லா செய்வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என்னோட கவலையெல்லாம் ரிஷபத்துக்கு அடுத்த வீடான மிதுனம் பற்றி தாங்க. அதுவும் பாருங்க, நேர் எதிர் வீடான சுக்கிரனின் பக்கத்து வீடான கன்னியும் ரொம்ப மோசமுங்க. ஆமாங்க, 3, 6 என்னும் 2 புதனோட வீடுங்க. என்னை பொறுத்த மட்டில் ரொம்ப பொல்லாதவங்க புதன். நான் மட்டும் விடுவேனா? நேரம் கிடைச்சா புதனையும் ஒரு கை பார்த்து விடுவேன். அப்படிதாங்க அப்பப்ப எதனையும் சரி செய்திடும். எனக்கு புதனை கொஞ்சம் கூட பிடிக்காது. சரி விடுங்க, அதனால் உங்க மனோதைரியம் குறைஞ்சு போகுது, மனசுல குழப்பம் சேருது, கடன் விவகாரங்கள் தொல்லை தருது, அப்பப்ப உடல்நலம் பாதிக்குது. சரி செய், பயப்படாதீர்கள். அதனை எப்படி சரி பண்றதுன்னு செவ்வாயான எனக்கு தெரியும். அப்படியே ஒரு எட்டு எட்டி பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டுக்காரர் பக்கத்துல, அதாங்க மேஷத்துக்கு 4ஆம் வீட்டுக்காரர், சொந்தக்காரர் ஒரு பொம்பளைங்க. ஆமாங்க, ரொம்ப தங்க மனசுக்காரங்க. அவரு தாங்க நான் எப்பெல்லாம் கவலைப்பட நேருதோ அப்பெல்லாம் ஆறுதல் சொல்வாருங்க. எனக்கு சொத்து வசதி வாகனம் என எல்லாத்தையும் அவர் தாங்க வாங்க உதவி செஞ்சாரு. அடிக்கடி என்னை வெளியில் டூர் அழைத்து கொண்டு போவாருங்க. என்னுடைய எல்லா மகிழ்ச்சியும் கடகச்சந்திரனால் தான். அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்கிறேன். வாங்க, அடுத்ததாக முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றி சொல்ல இருக்கிறேன். அவர் தாங்க கடக வீட்டுக்கு அடுத்த வீடு மேஷ லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சூரியன். சூப்பருங்க. அதிர்ஷ்ட கதவினை திறந்து குபேர பொக்கிஷத்தை காட்டுவாருங்க.
நானும் அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொண்டு உங்களிடம் சேர்ப்பேன். நான் செவ்வாய் எப்பொழுதும் சூரியனோடு இணக்கமாகத்தான் போவேன். ஆனாலும் நான் செய்கிற பதில் உதவிகள் அவருக்கு பாதகமாய் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா வருத்தப்பட்டு என்னை ஒதுக்க மாட்டாரு. என்னை பொறுத்தமட்டில் சூரியன் நல்ல நண்பன் என்று சொல்லலாம். உன்னை சொல்ல மறந்து விட்டேன். அதாங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரர். இந்த பக்கத்து வீட்டை பத்தி தான் அதாங்க மீனம் வீட்டை பத்தி தான் ரொம்ப பக்கத்துல இருக்கிற வீடே அதேதான் ஓனர் குருவுங்க. அவருக்கு இன்னொரு வீடும் இருக்கு. அதாங்க 9ஆம் வீடு. குரு ரொம்ப நல்லவர் தாங்க. ஆனா பாருங்க ஏதாச்சும் செலவு வச்சுக்கிட்டே இருப்பாருங்க. நல்லா பேசுவாரு. நல்லா செலவு செய்ய வைப்பாரு. அவருக்கு நான் தான் செலவு செய்யணும். ஆனா நல்ல நல்ல உதவிகளை செய்ய மறக்க மாட்டாரு. இப்ப வாங்க ரொம்ப முக்கியமான சனி வீட்டை பத்தி சொல்றேன். இவருங்க மேஷ லக்னத்தை பொறுத்த மட்டில் படியிலக்கம் பெருமாள்னு சொல்லணும். ஆமாங்க இவர்தான் வேலை போட்டு கொடுக்கறாரு. பணம் வரும் வழியினை காட்டுறாரு. ஆனா பாருங்க இவருக்கு பக்கத்து வீடும் சனி வீடு தாங்க. அவரு ரொம்ப பொல்லாதவருங்க. இவரு செய்யற உதவிகளை கெடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. சனி கொடுப்பாருங்க. ஆனால் பாதகாதிபதி என்னும் ஆதிபத்தியத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் கெடுப்பாருங்க. இவ்வளவுதாங்க மேஷ லக்னத்தை சுற்றியுள்ள வீடுகள் தரும் பொதுவான பலன்கள். தொடர்ந்து எப்பெல்லாம் என்னை சுத்தி இருக்கவங்க நல்லவர்களா இருப்பாங்க, எப்பெல்லாம் நன்மை தருவாங்கன்னு அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நேயர்களே.